ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து கவுன்சிலிங்ஸில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டெய்லி கவுன்சிலிங்கில் போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நமக்கு டே 3 கவுன்சிலிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நமக்கு டே 1 டே 2 போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, கவுன்சிலிங் எத்தனை பேர் போவாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா 400 மெம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து 500 மெம்பர்ஸ் போனாங்க. ஆனால் இந்த தடவை நமக்கு 400 மெம்பர்ஸ் தான். 2 பேட்சாக மார்னிங் 10 o'clock, அதுக்கப்புறம் 11:30. ஸோ வந்து 2 பேட்சாக நீங்கள் போகிறீங்க. ஸோ இன்றைக்கி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி டே 3ங்கும்போது 800 to 1200. ஸோ இது இன்னைக்கான இது. ஸோ வந்து எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கல. ஆனால் பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஃபஸ்ட் டே அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட், ஆடிட் ஃபண்ட், அது பார்த்தீங்களா, அது ரெண்டும் நமக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பட் இன்னுமே நமக்கு விஏஓ, ரெவென்யூ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபில் வந்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா ரெவென்யூவில் வந்து நமக்கு டே 2ல் வந்து நமக்கு மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ்னால் 161 வேகன்சிஸ் அன்ஃபில்டில் இருந்துச்சு இன்றைக்கி எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த 161 வேகன்சிஸில் இன்றைக்கி எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஈவினிங் வந்து அந்த எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து யார் யார் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நேற்றே வந்து நம்ம ஆப்சன்டீஸ் வந்து டே 1ல் வந்து நம்ம 3 மெம்பர்ஸ் பார்த்தோம். நேற்று வந்து 6 வந்திருப்பாங்க. இன்றைக்கி அதோட மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து நமக்கு டே கவுன்சிலிங் போக போக வந்து நமக்கு வந்து ஆப்சன்டேஜ் மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்க்கலாம் அதை நம்ம லேட்டாக. ஸோ அதே மாதிரி நேற்று வந்து அன்வில்லிங் வந்து 2 பேர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அன்வில்லிங் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 808 வந்து விஏஓ திருவாரூர். அதே மாதிரி 809, 810. ஸோ எல்லாருமே வந்து விஏஓ திருவாரூர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 811 பாருங்கள், ரெவென்யூ தஞ்சாவூர் உமன், சோஷியல் வெல்ஃபேர் உமன் 812. 813 அப்படின்னா ராணிப்பேட் விஏஓ. 14 வந்து ரெவென்யூ சிவகங்கை. 15 வந்து விஏஓ திருவள்ளூர். ஸோ பாருங்கள் 816 நான் வில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனல் ரேங்க் கிடையாது, இது ஓவரால் ரேங்க் தான். ஸோ ஓவரால் ரேங்க் 816 அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்ல வேகன்சிஸ், நல்ல போஸ்டே கிடைக்கும். ஸோ பட் அவங்க நான் வில்லிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேற்று 2 பேர் நான் வில்லிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வில்லிங் வந்து கொடுத்தீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா, நீங்கள் ஏன் நான் வில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னா இதே மாதிரி நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்க சில பேர் நான் நான் வில்லிங் கொடுக்கணுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் நான் வில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்ற கமெண்ட் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து 5th டே போகும்போதே இல்லை நான் எனக்கு வந்து ஜேஏ வந்து எனக்கு வேண்டாம், நான் வில்லிங் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ 5th டே நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கும். ஆனால் பட் உங்கள் வேணுங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 817 பாருங்கள், ட்ரெஷரி உமன். 818 வந்து ரெவென்யூ வேலூர். 819 ரெவென்யூ தஞ்சாவூர். 820 ரெவென்யூ. 820 வந்து ட்ரெஷரி உமன். 822 சோஷியல் வெல்ஃபேர். ஸோ பாருங்கள், சோஷியல் வெல்ஃபேர் 822 எடுத்திருக்காங்க. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் எடுக்கிறதுக்கு அது எதாவது ரீசனாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் சோஷியல் வெல்ஃபேர்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டராக தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லும்போது வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து வெல்ஃபேர்ஸில் வந்து டே 6ல் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா டே 1லேயே வந்து காலேஜ் எஜுகேஷன்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தவங்கலாம் வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சு எடுத்துருப்பாங்க. மேபி வந்து அவங்க வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஃபர்தராக படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தால் யாராவது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதனால தான் இது எடுத்தேன், எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் இருந்தும் நான் இதுக்கு எடுத்துக்க காரணம் இது தான், நான் ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கிறதுக்கு, காலேஜ் எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர் தான் எடுக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் ஆகும் அடுத்தவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 823 வந்து விஏஓ. 24 ரெவென்யூ சிவகங்கை. 25 816 அப்படின்னா ரெவென்யூ கடலூர். 827 காலேஜ் எஜுகேஷன் பாருங்கள், காலேஜ் எஜுகேஷனு. 828 அப்படின்னா ரெவென்யூ விழுப்புரம். 819 வந்து ட்ரெஷரி. 830 வந்து விஏஓ திருவாரூர். ஆக்சுவலாக நேற்று வந்து விஏஓ மயிலாடுதுறை வந்து நிறைய வேகன்சிஸ் ஃபில் ஆச்சு. இந்த தடவை வந்து திருவாரூர் வந்து நிறைய ஃபில் ஆகிருக்கு. ஸோ 831 விஏஓ திருவாரூர் உமனில் எடுத்திருக்காங்க. 832 வந்து ரெவென்யூ திருவள்ளூர். ஸோ திருவள்ளூர் வேறு. ஸோ பாருங்கள் 833. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்க பாருங்கள், கோட் தேனி. நிறைய பேர் கேட்பாங்க, மேம் நான் லாஸ்ட் டேட் போனால் கோட்டை தவிர வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வந்து இங்கே பாருங்கள், நம்ம கோட் தேனி எடுத்திருக்காங்க. மேபி அவங்களுக்கு என்ன ரீசன்னு தெரியல. மேபி அவங்க வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்றனால அவங்க எடுத்திருக்கலாம். பட் 833 சிஸ்டர் ஆர் ப்ரோ, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லாட்டி இன்கேஸ் நீங்கள் லேட்டராக கூட பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் எதனால நீங்கள் அந்த கோட் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படின்னா நேற்று வந்து ஒரு 2 பேருக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க,
கம்யூனல் ரேங்க் வந்து நான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன், நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட் வந்து 835 வந்து ட்ரெஷரி, 836 வந்து ரெவென்யூ, நெக்ஸ்ட் 837 ரெவென்யூ தான், 832 ரெவென்யூ தான். மேக்ஸிமம் வந்து நமக்கு தேர்ட்டிங்கும் போது நம்ம சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மேக்ஸிமம் வந்து விஏஓ, ரெவென்யூ, கமர்ஷியல், ரூரலு, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரெஷரி இதுதான் மேக்ஸிமம் நம்ம ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம டே ஃபில்லிங் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ வந்து 839 அப்படின்னா விஏஓ திருவள்ளூர், 840 ரெவென்யூ கிருஷ்ணகிரி, 848 ஸோ 42 அதுங்களா 848னா திருவள்ளூர், 851 பார்த்தீங்கன்னா விஏ ரெவென்யூ 52 வந்து ரெவென்யூ தான், ஸோ 54 ரெவென்யூ தான், 850 வந்து ட்ரெஷரி கொடுத்துருக்காங்க, 856 வந்து விஏஓ சிவகங்கை கொடுத்துருக்காங்க, 857 வந்து ரெவென்யூ மயிலாடுதுறை, நெக்ஸ்ட் 858 வந்து விஏஓ நாகப்பட்டினம், ஸோ 59 வந்து ரெவென்யூ திருப்பூர் கொடுத்துருக்காங்க, 860 வந்து விஏஓ நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க, 861 வந்து ரூரல் வந்து திண்டுக்கல். நேற்று ரெவென்யூ திண்டுக்கல் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 4 ஃபில் ஆச்சு, 4 5 நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ தான் வந்து திண்டுக்கல் வந்திருக்கு. சார் ரூரல் வந்து திண்டுக்கல். 862 வந்து விஏஓ மயிலாடுதுறை, 864 வந்து ரெவென்யூ தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க, 860 வந்து ட்ரெஷரி கொடுத்துருக்காங்க, 866 வந்து விஏஓ நாகப்பட்டினம், 867 வந்து ரூரல் திருப்பூர் கொடுத்துருக்காங்க, 868 பாருங்கள் ரெவென்யூ கோயம்புத்தூர், 869 வந்து ரெவென்யூ தான் கொடுத்துருக்காங்க, 870 வந்து விஏஓ தான் நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 871 ரெவென்யூ தான், 872 ரூரல், 873 விஏஓ தான், அது விழுப்புரம் கொடுத்துருக்காங்க, 874 வந்து கமர்ஷியல் திருப்பூரில் கொடுத்துருக்காங்க, 875 வந்து ரூரல் கள்ளக்குறிச்சி, நெக்ஸ்ட் 876 பாருங்கள் ரெவென்யூ வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறையா வந்து ஃபில்லாக இருக்குது நமக்கு, 877 வந்து டிரான்ஸ்போர்ட்டு, 878 வந்து கமர்ஷியல் திருப்பூர், 879 வந்து ரெவென்யூ சென்னை, 880 வந்து விஏஓ பெரம்பலூர் கொடுத்துருக்காங்க, 81 வந்து ரூரல் கொடுத்துருக்காங்க, 82 ரெவென்யூ திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, 83 டவுன் பஞ்சாயத்து. ஸோ இன்றைக்கி வந்து இதான் ஃபஸ்ட் நம்ம டவுன் பஞ்சாயத்து பார்க்குறோம். 884 வந்து விஏஓ ராணிப்பேட், ஸோ 885 திண்டுக்கல் ரெவென்யூ, 886 வந்து விஏஓ திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, 887 வந்து விஏஓ நாகப்பட்டினம் பாருங்கள், 888 வந்து ரெவென்யூ திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, ஸோ 889 வந்து விஏஓ நாகப்பட்டினம். ஸோ விஏஓ நாகப்பட்டினம் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபில்லாக இருக்குது. ஸோ 890 அப்படின்னா ட்ரெஷரி, 891 வந்து ரெவென்யூ சென்னை, 892 வந்து ரெவென்யூ திருப்பூர், 893 அப்படின்னா ட்ரெஷரி, 894 அப்படின்னா விஏஓ விழுப்புரம், 895 வந்து ரூரல் வந்து திருப்பத்தூர், 896 வந்து ட்ரெஷரி கொடுத்துருக்காங்க, 898 ட்ரெஷரி தான். ஸோ பாருங்கள் 819 வந்து நான் வில்லிங், ஸோ இன்றைக்கும் பாருங்கள் நான் வில்லிங் 819 கொடுத்துருக்காங்க, ஸோ நான் வில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 900ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விஏஓ திருவள்ளூர், திருவாரூர். ஸோ 901 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூரல் புதுக்கோட்டை இருக்குது, 902 வந்து ரெவென்யூ திருப்பூர், 903னா கமர்ஷியல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, விஏஓ வந்து திருவாரூரில் கொடுத்துருக்காங்க, இங்கே விஏஓ என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரில. ஸோ 906 அப்படின்னா ரெவென்யூ திருப்பூர், 907னா கமர்ஷியல், ஸோ வந்து 99 வந்து விஏஓ மயிலாடுதுறை. மேக்ஸிமம் வந்து மயிலாடுதுறை ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன், ஏன்னா நேற்று நிறையா வந்துச்சு. ஸோ பார்க்கலாம் நம்ம ஈவினிங் வந்து எவ்வளோ ஃபில்லப் இருக்குது விஏஓவில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 910 அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டு, 9ல் வந்து ட்ரெஷரி, ஸோ 914 வந்து விஏஓ மயிலாடுதுறை, 915 வந்து ரூரல், 916 வந்து ரெவென்யூ, 917 வந்து ரெவென்யூ திருப்பூர், ஸோ 918 பாருங்கள் அகைன் நான் வில்லிங் கொடுத்துருக்காங்க, ஸோ 923 வந்து ரெவென்யூ, 924 வந்து ரூரல், 925 வந்து கமர்ஷியல் டேக்ஸ், 927 வந்து ஜேஆர்ஐ திருப்பூர், 931 வந்து ரூரல் பெரம்பலூர் கொடுத்துருக்காங்க, 935 வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்து எனக்கு கிடச்ச கொஞ்சம் டேட்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதில் நான் வில்லிங் கொடுத்தவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேற்று நான் வில்லிங் கொடுத்தீங்களா, இல்லை வந்து நான் வந்து நாளைக்கு போகிறேன் நான் வில்லிங் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் வில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்னால உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்கள், இது ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்களா, இதனால நான் போயிட்டு நான் வில்லிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீட்டெயிலாக சாயந்தரம் அனாலிசிஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து விஏஓவில் வந்து இன்னும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அது என்ன டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டே 1 டே 3யோட கம்பேரிசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து டே 1 வந்து விஏஓவில் வந்து 273 அவைலபிள் இருந்துச்சு, டே 2ல் வந்து 161 தான் இருந்துச்சு, 112 வேகன்சிஸ் எடுத்துட்டாங்க நேற்று. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஜேஏல வந்து டே 1ல் வந்து நமக்கு 3364 வேகன்சிஸ் இருந்துச்சு, நேற்று படி பார்த்தோம் அப்படின்னா 3363
ஃபஸ்ட் டேன்னு பார்த்தோம் அப்படின்னா 3644 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. நேற்று அப்படின்னு பார்த்தோன்னா 3363 தான் இருந்துச்சு. 281 பேர் வந்து நேற்று எடுத்தாங்க ஜேஇ. ஸோ அந்த மாதிரி ஜேஇ இன்னைக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.